வெல்கம் தமிழோட கதைகள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லவ் டெத் ரோபோட்ஸில் சீசன் 4 எபிசோட் 3 ஸ்பைடர் ரோஸ். இவ தான் ஸ்பைடர் ரோஸ். இதுக்கு முன்னாடி இவளோட ஹஸ்பண்ட் அப்புறம் சில மக்கள்லாம் சேர்ந்து விண்வெளியில் மெக்கானிஸ்ட் காலனி அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஷேப்பர்ஸ்ன்ற ஒரு அசாசின் குரூப் வந்து இவங்க காலனி அட்டாக் பண்ணி இவங்க மக்கள்லாம் கொண்டுறாங்க. கடைசியாக இவங்க ஹஸ்பண்டும் போராடிட்டு இருக்கும்பொழுது எப்படியோ ஹஸ்பண்டையும் கொண்டுடுறாங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து நம்ம லெடியா தப்பிச்சிட்றா. அதுக்கப்புறம் ஸ்பைடர் ரோஸ்ன்ற பேரில் விண்வெளியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. இவளோட உடம்புல முக்கால்வாசி பார்ட் அழிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு போல் மெக்கானிக் பொருட்களை ஃபிக்ஸ் பண்ணி இவள் உடம்பையே பாதி ரோபாட்ஸாக மாற்றி வச்சுருக்கிறா. இப்போ எந்த இடத்துல இருக்கிறான்னா, சனி கிரகத்தில் அதோட ரிங்ஸ் இருக்குல்ல, அந்த ரிங்ஸில் வந்து சில ஆஸ்ட்ராய்டெலாம் ஒன்றா சேர்த்து ஒரு வெப்பு மாதிரி கட்டி அந்த இடத்துல இவள் ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலே க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறா. அவளோட ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ளே சிவப்பு கலரில் பெரிய பெரிய வண்டுகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே மெக்கானிக்கல் வண்டுகள். இவள் தன்னோட சிஸ்டம் ஆப்ரேட்டிங்க்கு ஹெல்ப்புக்காக அது எல்லாமே செஞ்சு வச்சுருக்கா. அப்படி நாட்கள் போயிட்டுருக்க சமயத்தில் ஒரு தடவை இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவர் சிஸ்டத்தில் மெசேஜ் வருது. ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷட்டில் அந்த மொத்த வெப்பையுமே மறைக்கிற மாதிரி வந்து நிற்கிது. அப்போ ஒரு ஏலியன் வந்து பேச ஆரம்பிக்குது. இந்த ஏலியன் ஏற்கனவே லவ் டெத் ரோபோட்ஸில் சீசன் 3 எபிசோட் 6 வந்திருக்கிறாங்க. இந்த ஏலியன் பண்ண கூத்து எல்லாமே அந்த எபிசோடில் பாருங்கள். மேலே கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். இப்போ அந்த ஏலியன் வந்து நம்ம ஸ்பைடர் ரோஸ்கிட்ட இது பேசுகிறாங்க. இந்த மாதிரி எப்படி இருக்க லிடியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அவள் சொல்கிறா, என் பேர் லிடியா இல்லை, ஸ்பைடர் ரோஸ். என் காலனி என்னைக்கு அழிஞ்சோ அப்போயே நான் தனியாக வந்து இந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த ஷேப்பர்ஸ் எல்லாம் வந்து எங்களை அட்டாக் பண்ணவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசுகிறா. ஆமாம், கேள்விப்பட்டேன் அந்த அட்டாக்கை பற்றி. அந்த அட்டாக்கில் அவனோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஏலியன் சொல்லுது. இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர் ரோஸ் கேட்டுட்டு, சரி நம்ம பிஸ்னஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் ரோஸ் ஆரம்பிக்கிறா. மில்லியன் வருஷம் பழமையான ஒரு கிறிஸ்டல் ராக்கை நம்ம ஸ்பைடர் ரோஸ் கண்டுபிடிச்சிருக்கா. அதுக்குள்ளே யூனிக் காம்பினேஷனில் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதுக்கிட்ட எல்லையில்லாத சக்திகள் இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னா என்னோடய டீலிங்க்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் ரோஸ் சொல்கிறா. அதுக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ், சரி நான் உங்களுக்கு வேணால் $250 அளவுக்கு உங்களுக்கு பவர்ஸ் கொடுக்குறேன், அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பிளாஸ்மா ரியாக்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது ஸ்பைடர் ரோஸ் இன்னும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, உங்களுக்கு ரேர் மெட்டல் இந்த மாதிரி ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஸ்பைடர் ரோஸ் அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு பெரிய வெப்பன் வேணும், அந்த வெப்பனை வச்சு ஒரு காலனியவே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஃபைட்டில் ஷேப்பர்ஸ்ன்ற குரூப்பும் ஹஸ்பண்டை போட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த ஷேப்பர்ஸ் குரூப்பே காலி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர் ரோஸ் நினைக்கிறா. அதுக்காக தான் இப்போ இந்த இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இவ டீல் பண்ணிகிட்ருக்கிறா. அப்போ அந்த இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறாங்க, அந்த மாதிரி வெப்பன் ரெடி பண்ணணுன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பைடர் ரோஸ் தோளில் வந்து அந்த வண்டு ஒன்று உட்காருது. அதை பார்த்துட்டு, ஓ உங்களுக்கு பெட்டுனா ரொம்ப பிடிக்குமா, என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து தலையில் குத்திக்கிறா. அந்த இன்ஜெக்ஷனால் கொஞ்சம் காமாகி தூங்கிடுறா. எந்திரிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அந்த இன்வெஸ்டர்ஸ் கால் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க கால் பண்ணி அந்த இன்வெஸ்டர்ஸ்ன்ற ஏலியன் ஒரு சின்ன பெட்டு நாய் மாதிரி அப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பெட்டு நாயை பார்த்து நம்ம ஸ்பைடர் ரோஸும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறா. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த இந்த ஏலியன் பெட்டுக்காகலாம் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், நான் கேட்டது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறா. ஆனால் அதுக்கு சொல்கிறாங்க, இதை உங்கள்கிட்ட 96 நாள் மட்டும் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் வாங்கிக்கிறோம், அதுக்குள்ளே நாங்கள் வெப்பனை ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு ஒரு பார்சல் பண்ணி அதை ஸ்பைடர் ரோஸுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அந்த பார்சல் ஓப்பன் பண்ணால் அந்த ஏலியன் பெட்டு வந்து இவ கூட ரொம்ப நாள் சகஜமாக பழகின மாதிரி வந்து இவங்களோட ஒட்டிக்கிறது. அது ரொம்ப கேஷுவலாக பழகுது. இதை பார்த்து நம்ம ஸ்பைடர் ரோஸ் சரின்னு அதை எடுத்துகிட்டு போய் டிஎன்ஏவை டெஸ்ட் எடுக்கிறா. அந்த பெட்டோட டிஎன்ஏவில் ஏகப்பட்ட ஸ்பீசிஸோட டிஎன்ஏ காம்பினேஷன் இருக்குது. அதாவது ஒரு டிஎன்ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏகப்பட்ட டிஎன்ஏல ஒன்றா சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக இருக்குது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் ஃப்ரீயாக விட்டுறா. அந்த பெட் மேலேயே ரொம்ப பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா நம்ம ஸ்பைடர் ரோஸ். இத்தனால் தான் கணவனை பிரிஞ்சு தனிமையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தனால அவள் மனசில் கொஞ்சம் கூட பாசம் அன்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த பெட் வந்ததுக்கப்புறம் தன் கணவர்கிட்ட காட்ட வச்சுருந்த அத்தனை அன்பு பாசத்தை எல்லாமே அவள் அந்த பெட் மேலேயே காமிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படி கொஞ்ச நாள் போகட்டியும் நம்ம ஸ்பைடர் ரோஸ் ஹெல்ப்புக்காக வச்சுருந்த அந்த பயாலஜிக்கல் வண்டுகள் எல்லாத்தையுமே ஏதோ சாப்பிட்டு கொதறி போட்டிருக்குது. அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போய் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய முட்டை மாதிரி ஒரு கூடு கட்டி இருக்குது. என்ன அது நம்ம ஷிப்பில் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சி போய் பக்கத்தில் பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது அந்த நோசின்ற பெட் வந்து உள்ளேருந்து உடச்சிக்கிட்டு வருது. அங்கே இருக்க வண்டுகள்லாம் சாப்பிட்டு அதோட டிஎன்ஏ அப்சர்வ் பண்ணி இப்போ புதுசாக உடம்பெல்லாம் முடியோட ஒரு எவல்யூஷன் ஆகி அங்கேருந்து வெளியே வருது. இதை கொஞ்சம் திகிலோடவே நம்ம ஸ்பைடர் ரோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவளால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா
இந்த பெட் மேலே பைத்தியமாகவே ஆகியிருந்தா நம்ம ஸ்பைடர் ரோஸ். அது உடனே ஓடி வந்து நம்ம ஸ்பைடர் ரோஸை கட்டி பிடிச்சிக்கிறா. இவ வேறு ஒன்றும் பேச முடியாமல் அந்த பெட்டு கூடயே தொடர்ந்து பழக ஆரம்பிக்கிறா. தன்னோட கணவன் எப்படி தூங்குவானோ அந்த மாதிரி இந்த பெட்டு தூங்காத நினச்சா. தன் கணவனுக்கு ஈக்குவலாகவே அந்த பெட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. கிட்டத்தட்ட அந்த பெட்டு மேலேயே பைத்தியமாயிட்டா. அப்படி போயிட்டுருக்க கொஞ்ச நாளில் திடீர்னு அந்த ஷிப்பில், நம்ம ஸ்பைடர் ரோஸோட ஷிப்பில் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது, ரெட் அலாரம். யாரோ ஒருத்தவங்க அந்த ஸ்பைடர் ரோஸோட ஏரியாவுக்குள்ளே இன்வைட் ஆகியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த காலனி அட்டாக் பண்ண ஷேப்பர்ஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷிப்பை எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம ஸ்பைடர் ரோஸ் இருந்ததை ட்ராக் பண்ணி அங்கே வந்துட்டாங்க. இப்போ பேசுகிறானே இவன் பேர் ஜேடு. இவன் தான் அந்த ஷேப்பர்ஸோட லீடர். ஆனால் எவன் லீடர் எவன் சோல்ஜர்னு தெரியாது. இவங்க கூட்டத்தில் இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி க்ளோனிங்காக இருப்பானுங்க. எவனையும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஹாய் லடியா, நீயும் ஹஸ்பண்டும் அந்த காலனிலே செத்துருக்கணும். ஆனால் எப்படியோ அதிர்ஷ்டவசமாக நீ தப்பிச்சிட்ட. ஆனால் இந்த வட்டம் நீ தப்பிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்லேருந்து பெரிய கன்ஃபயர் பண்ணுறானுங்க. அந்த ஃபயர் என்னாச்சுன்னா நம்ம ஸ்பைடர் ரோஸோட அங்கே கட்டியிருந்த ஒரு வெப்பவே ஒரு வகை கிழிச்சிருது. அப்புறம் இருந்து நம்ம ஸ்பைடர் ரோஸ் என்ன பண்ணுறா, இங்கேருந்து பெரிய கண்ணை வச்சு ஷூட் பண்ணுறான். ஆனால் அவங்க ஸ்பேஸ்ஷிப்புக்கு பெருசாக எதுவும் ஆகாமல் வளைச்சி ஓட்டிடுறானுங்க. கடைசியில் என்ன பண்ணுறானுங்க, அவளோட ரியாக்டரை காலி பண்ணுங்க சொல்லி நம்ம லிடியாவோட, அதாவது ஸ்பைடர் ரோஸோட அந்த பவர் சோர்ஸே காலி பண்ணிடுறானுங்க. அதனால் இப்போ தொடர்ந்து சுட முடியாது. இருந்தாலும் லிடியாவுக்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்குது. அவள் ஒரு சின்ன மிசைலை லான்ச் பண்ணிடுறான் இங்கேருந்து. அந்த மிசைல் அப்படியே கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த ஷேப்பர்ஸோட அந்த ஸ்பேஸ்ஷிப்லேயே உள்ளே சொருகிக்கிறது. அவன் சொல்கிறான், இவ்வளோதான் உன்னால் முடியுமா, இது வெடிக்கலை, பீஸ் போயிடுச்சு அப்படின்றான். ஆனால் அது வெடிக்காது, இப்போ பாருன்னு சொல்லிட்டியும் அந்த மிசைலேருந்து பச்சை கலரில் ஒரு ஆசிட் புகை வருது. அங்கே இருக்க 3 குளோனையுமே அப்படியே உருக்கி சாக வச்சிருது. அந்த ஷேப்பர்ஸோட பேஸ் இப்போ பறந்து வந்து நம்ம ஸ்பைடர் ரோஸோட வெப்பில் சிக்கிடுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போயே அந்த 3 பேத்தில் இந்த கேப்டன்றவன் சாகவே இல்லை. இவன் தான் ஜேடு. எப்படியும் தப்பிச்சு நம்ம ஸ்பைடர் ரோஸோட ஏரியாவுக்குள்ளே வந்துட்டான். அப்படி ஓரமாக டார்ச் அடித்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம நோசீஸ் பெட்டு பார்க்குறான். அது கண்ணே சிவப்பாக க்ளோ ஆகிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஸ்பைடர் ரோஸ் அந்த ஜேடுக்கு பின்னாடி வந்துடுறா. வந்துட்டு 2 பேர்த்துக்கு கைகளை பயிறுது. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஜேடுன்றவன் நம்ம ஸ்பைடர் ரோஸோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொள்ள பார்க்குறான். ஆனால் அந்த சமயத்தில் அந்த பெட் நோசி வந்து அந்த ஜேடோட மூஞ்சியை கீறி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது. அந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்பைடர் ரோஸ் அவனோட விரல்களை பிடிச்சி அவள் கழுத்துலேயே ஒரு மிசைலை சொருகி விட்டுறா. அந்த மிசைலை லான்ச் பண்ணி விட்டுறா. அது நேராக அவனை பறந்து கொண்டு போய் ஒரு கண்ணாடியில் சொருகிறது. மேலே சீலிங் கண்ணாடியில் சொருகினோடனே அதுலேருந்து வந்த பச்சை புகை மறுபடியும் இந்த இவனையும் சேர்த்து உருக்கி கொண்டுருது. இதோட இந்த ஜேடும் காலி. ஆனால் அந்த மிசைல் அவனை தூக்கிட்டு போன ஃபோர்ஸில் மேலே கண்ணாடியை உடச்சிருது. அதனால் உள்ள இருக்க அட்மாஸ்பியரில் வெளியே போக ஆரம்பிக்குது. எப்படியோ அதை லாக் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்பைடர் ரோஸ் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துடுறா. இந்த ஷிப்குள்ளே இருந்த 80% அட்மாஸ்பியர் வந்து ஸ்பேஸில் போயிடுச்சு. அது மூலமாக சாப்பாடு தயாரிக்கிற சில மிஷின்ஸ்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் இன்னொரு 8-9 நாள் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். அதுக்கப்புறம் நீயாவது நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அந்த பெட்டை விரல லைட்டாக கடிக்குது. சரி, ஒருவேளை நான் செத்துட்டேன்னா என் உடம்பு நீ சாப்பிட்டு நீ உயிர் வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த அந்த பெட்டு நம்ம ஸ்பைடர் ரோஸ் என் சதைகளை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கொடூரமாக மாற ஆரம்பிச்சு நம்ம ஸ்பைடர் ரோஸ் மேலே பாஞ்சிருது. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அந்த இன்வெஸ்டர்ஸோட அந்த ஷிப்பு வருது. உள்ளேருந்து 2 ட்ரோன்ஸ் இறங்கி நம்ம லிடியாவோட அந்த ஸ்பேஸ் ஷிப்பை நோட்டம் பார்க்குது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கூடை கண்டுபிடிச்சிருதுங்க. அந்த பெட்டோட கூடு தான். அதையும் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த இன்வெஸ்டர்ஸ்ன்ற அந்த ஏலியன் இருக்க பெரிய ஷிப்புக்கு போயிடுது. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கூடை மட்டும் எடுத்துகிட்டு வரல, நம்ம ரெடியாக வச்சுருந்த பவர் சோர்ஸையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துருச்சுங்க. இப்போ அந்த கூட்டை உடச்சிக்கிட்டு அந்த பெட்டு என்ன மாதிரி எவல்யூஷன் ஆகிருக்குன்னா, நம்ம லிடியாவோட, அதாவது ஸ்பைடர் ரோஸ் அவரோட உடம்பை சாப்பிட்டு அந்த சதையில் டிஎன்ஏ அப்சர்வ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த லிடியாவோட உருவத்திலே ஒரு மனித குழந்தையும் ஒரு ஏலியனும் கலந்த மாதிரி ஒரு கலப்பணமாக பிறக்குது. நம்ம லிடியாவோட முகத்தில் எங்கெங்கே மார்க்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி மார்க்ஸ் இப்போ இது முகத்துலேயும் இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த ஏலியன், இப்போ தான் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதோட அந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். இந்த இன்வெஸ்டார்ஸ்ன்ற இந்த ஏலியன் இருக்காங்களே, இவங்க தான் மெயின் வில்லனே. இவங்களுக்கு வந்து தன்னோடவோ இல்லை தன்னோட அட்வான்ஸோ எந்த உயிரினங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படி இருந்தால் அவங்க ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தன்னோட அடிமையில மாற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் இந்த மனுஷங்களை வச்சு ஏற்கனவே தன்னோட அடிமையில மாற்றுறதுக்காக சீசன் 3 எபிசோட் 6ல் ஸ்வாம்ன்ற எபிசோடில் ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருப்பாங்க. இப்படித்தான் மனுஷங்க கூட்டமாக ஸ்பேஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த காலனி அழிக்கிறதுக்காக ஷேப்பர்ஸ்ன்ற குரூப்பை இறக்கி விட்டு அவங்க எல்லாத்தையும் காலி பண்ண வச்சுருப்பான். ஆனால் அப்படி நிறைய அகத்தை கொண்டும் கூட இந்த லிடியான்ற பொண்ணை மட்டும் தப்பிச்சு போயிருப்பா. அவள் சனி கிரகத்தில் அதோடய ரிங்ஸில் வந்து பெரிய ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி உருவாக்கி அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கா. அப்படி இருக்க சமயத்தில் தான் இவகிட்ட ஒரு பெரிய பவர் சோர்ஸ் ஒன்று கிடைக்கிது கிறிஸ்டல் வடிவத்தில்.
அதை வச்சு எப்படியாவது இதை வந்து ஒரு வெப்பனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கா. ஆனால் அவரால் செய்ய முடியல போல இருக்குது. அப்படி இருக்க சமயத்தில் தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு சிக்கிறாங்க. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம பெரிய வெப்பனை வாங்கிக்கலாம்னு சொல்லி அவங்கள்ட்ட டீலிங் பேசுகிறா. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவளை எப்படியாவது காலி பண்ணிடணும், இவ இருந்தால் இன்னும் போகிற காலத்தில் இதை விட பெரிய வெப்பனை செஞ்சு கூட நம்மளை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றக்காக ஒரு பெட்டு அனுப்பி அவளை கொள்ளலாம்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த பெட்டு இவளும் ரொம்ப பாசமாக இருக்கிறத பார்த்துட்டு சரி இப்படியே விட்டால் இவளை அழிக்க முடியாது அப்படின்றக்காக மறுபடியும் ஷேப்பர்ஸுக்கு இருக்கிறத தகவல் கொடுத்து இந்த ஷேப்பர்ஸ் மூலிமா மறுபடியும் கூட அட்டாக் பண்ண வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி நடந்த அட்டாக்கில் இந்த ஷேப்பர்ஸை வந்து லிடியா காலி பண்ணிட்டா. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க கூட சண்டை போட்டதில் அவளோட ஸ்பேஸ் ஷிப் டேமேஜ் ஆகி உள்ளே இருக்க அட்மாஸ்பியர்லாம் காலி ஆயிடுச்சு. லிடியாவே தன்னோட வாயால் என்னை நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல வட்டியும் அந்த பெட் ட்ரிகரான மாதிரி அவளே கடித்து சாப்பிட்டு அவளோட டிஎன்ஏவை தன் உடம்புல ஏற்றிக்கிருச்சு. இப்போ அந்த இன்வெஸ்டர் ஏலியன்ஸுக்கு அந்த பவர் சோர்ஸும் இந்த கூட்டில் இருக்கிற அந்த பெட்டோட டிஎன்ஏவும் ஒன்றா கிடச்சிருச்சு. இப்போ நீ வர காலத்தில் அந்த பெட் உடம்புல இருக்க லிடியாவோட டிஎன்ஏ வச்சு அவளை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மியை கூட உருவாக்கலாம். அது தனக்கில் ஒரு அடிமையாக கூட வச்சுக்கரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.